Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் அட்டம்ப்டுக்கான ரிசல்ட் நேற்றே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலை அப்டேட் பண்ணியிருந்தேன். வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துருந்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்றுலேருந்து நிறைய கால்ஸ் மெசேஜஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. மேபி நிறைய பேரண்ட்ஸ் பண்ணியிருந்தவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோக்கு நான் ரிப்ளை பண்ண முடியலன்ட்டு. ஏன்னா இப்போ நான் ஆன்லைன் டியூஷனும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ரெண்டுமே பேரலாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பட் கவலைப்படாதீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 1 டேக்குள்ளார நான் ரிப்ளை பண்ணிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாரோட கமெண்ட்ஸுமே நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் தூங்குவேன். வாட்ஸ்அப் கமெண்ட்ஸை நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் PDF, அதாவது கம்ப்ளீட் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ரிசல்ட் பார்க்கணும், இன்னும் வேறு யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இங்கே லிங்க் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கோர் கார்டு. இதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசல்ட் ஆனால் பார்த்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசல்ட் பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அதாச்சும் ஜெஇ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஜெஇ அட்வான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமா. ஏன்னா இப்போ கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாப் NITஸில் டாப் பிரான்ச்சஸ் கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஓகே IITஸ்குள்ளார நம்ம போகணும், நல்லா வெறி கொண்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிசல்ட் பார்க்கலன்னா தயவு செஞ்சு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அஃபிஷியல் ரிப்போர்ட். இந்த வருஷம் ஆனால் நிறைய புது விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா செஷன் 1 செஷன் 2 அந்த டைமிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வைஸ் ஜெண்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக டாப் 100% வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க. வாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காமன் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட் இன் போத் செஷன்ஸ் 8,61,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் common candidates appeared பார்த்தீங்கன்னா 8 lakhs. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், கட் ஆஃப் பர்சன்டேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அன்ரிசர்வ்ட் ஆல், அதாவது ஓப்பன் கேட்டகரி, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 to 93.4%. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெஇ அட்வான்ஸுக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் 93%ங்கிறது ஓரளவு ஓகே தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டாப் NITஸ் கிடைக்காது. டாப் NITஸில் நீங்கள் CSAP வரைக்கும் இருந்தீங்கன்னா மேபி வேகன்சிஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கோர் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் பிரான்ச்சஸ் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். கட் ஆஃபை விட உங்களோட ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 96,873 கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ணிருக்கதா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அண்டர்சர்வ்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்க பார்த்தீங்கன்னா 4,391. ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபுல் டேட்டா தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the following candidates in ascending order of application number have obtained NTA score percentage of 100. ஸோ இப்போ வாங்க இதில் நம்ம தமிழ்நாடு சூப்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தமினா கிரிஷ். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் வந்திருக்கான். அதுவே தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ராஜஸ்தான்லையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கோட்டா ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி ஆந்திராவும் ரொம்ப ஃபேமஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆந்திரா அதுவுமே ஒரு ஹப்பு மாதிரி தான். அங்கேயுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆவாங்க ஜெஇ மெயின்ஸுக்கு குறிப்பாக. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் தமினா கிரிஷ். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமினா கிரிஷ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தமிழ்நாடு பேர் இங்கே வர்றதுக்கு உங்களோட பேர் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளார போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஜோசா 2026 பார்த்து தான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு 3 ways இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு 3 parts இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெஇ அட்வான்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜெஇ அட்வான்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் பத்தாது, அதுக்காக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நிறைய PYQ சால்வ் பண்ணுங்கள். அப்போனா தான் பூஸ்டப் ஆவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஜோசா கவுன்சிலிங். நீங்கள் ஜெஇ அட்வான்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணாலுமே நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி ஜெஇ மெயின்ஸே இதுக்கு ஓகே தான். இது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஜெஇ மெயின்ஸ் ரேங்கே ஓகே. நீங்கள் ஜெஇ அட்வான்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் IIT ஸ்கூலாரையும் போகலாம்,
அப்படியே என்ஐடி ஸ்கூலாரையும் போகலாம். உங்களுக்கு வந்து பாத்வேஸ் நிறைய ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 3 எதுக்குன்னா பேக்கப் பிளான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டேட் லெவல் கவுன்சிலிங், டிஎன்ஏ கவுன்சிலிங், அதர் ப்ரைவேட் காலேஜஸ், இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 90 to 95% இருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஒரு பேக்கப் பிளான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் நீங்கள் 100% ஜோஸாவை ஒரு 95% அபோவ் இருந்து உங்களுக்கு எனி பிரான்ச் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு டாப் பிரான்ச் தான் வேணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்கப் பிளான் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு. hard truth students must accept 90% not equal to top college guarantee my dear students. ஓகே, நீங்கள் நினைக்கலாம் சார் 90% சார் அப்படின்ட்டு, பட் 90%க்கு டாப் காலேஜ் கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 96 வந்துட்டாலே உங்களுக்கு டாப் என்ஐடிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிசா வரைக்கும் போகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 94 வந்துட்டாலே கொஞ்சம் டவுட் ஆகிடும். அதாச்சும் ஒரு சில என்ஐடிஸ்லாம் கிடைக்கும். இப்போ டயர் 3 என்ஐடிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 90% வரைக்குமே கிடைக்கும். இப்போ என்ஐடி ஆந்திர பிரதேஷ், குறிப்பாக ஃபீமேல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பர் நியூமரரி இருக்குது, உங்களுக்கெல்லாம் கன்ஃபார்ம் கிடைக்கிது. சிசா கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க. டயர் 3ல் உங்களுக்கு எனி கோர் பிரான்ச்சஸ்னால் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார் எனக்கு இந்த பிரான்ச் தான் வேணும், எனக்கு டாப் பிரான்ச் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கிடைக்கிறது கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 95% டாப் என்ஐடி நாட் கேரண்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் இதில் டாப் காலேஜே கேரண்டியில் 95% டாப் என்ஐடி மட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் IIITs, GFTIs அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பிரான்ச் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க சார் ப்ரைவேட் காலேஜ் வெர்சஸ் ஜோசா காலேஜஸ் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க சார், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னும் வந்து உங்களுக்கு 1 month டைம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக யோசிக்கலாம். ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. June 2 தான் ஜோசா கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணுங்கள். இப்போவே டிஸப்பாயின்மெண்ட் தயவு செஞ்சு ஆகிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரேங்க் மேட்டர்ஸ் நாட் ஜஸ்ட் பர்சன்டேஜை விட எப்போதுமே ரேங்க் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேசும். ஒன்ஸ் வந்து செகண்ட் அட்டம் ரிசல்ட் வந்துடுச்சுன்னா என்னப்பா ரேங்க்கு, இந்த ரேங்க்குக்கு எந்த காலேஜ், ஏன்னா ஜோசா கவுன்சிலிங்குமே ரேங்கை வச்சு தான் மூவ் ஆன் ஆகுமே தவிர பர்சன்டேஜ் வச்சு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பிரான்ச் மேட்டர்ஸ் மோர் தென் காலேஜ் நேம். இது வந்துட்டு நான் கொடுக்குற சஜஷன் இல்லை சார், எனக்கு என்ஐடி தான் முக்கியம், IIITல சிஎஸ்சி படிக்கிறது, என்ஐடியில் எனக்கு மெக்கானிக்கல் ஓகே சார், மெட்டீரியல் சயின்ஸ் ஓகே சார் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ஐடி சூஸ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் டயர் 3 என்ஐடிஸ் சூஸ் பண்ணாதீங்க. டயர் 3 என்ஐடிஸில் நீங்கள் கோர் பிரான்ச் போகிறீங்கன்னா அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கிடைக்குமா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதுவே வந்துட்டு அந்த ஒரு பிரான்ச்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ சிஎஸ்சிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, இசிஇக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, IIITக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. நான் அந்த பிரான்ச்சஸ் எதுவுமே நான் குறலாம் சொல்லலை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா படிப்புமே நல்ல படிப்பு தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழலுக்கு நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏர்ன் பண்ணணும், நல்லா ஹையாக ஏர்ன் பண்ணணும். அதுக்கு அந்த கோர்சஸ்லாம் நமக்கு வந்து பாத்வேவாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இல்லை சார் நான் கரியர் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன், நான் வந்துட்டு சிஎஸ்சிக்கு மாறிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஹெவி ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் நான் என்ஐடி எனக்கு அந்த நேமை வச்சே நான் ஷிஃப்ட் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய கோர்சஸ் வாங்கி படிக்கணும். நீங்கள் வந்துட்டு சைடில், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஐடி சிலபஸே டஃப்பாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த பிரான்ச்சஸ் இருந்தாலுமே சரி, நீங்கள் கோர்ஸ் இருந்தாலும் சரி, டாப் பிரான்ச் இருந்தாலும், எந்த பிரான்ச் இருந்தாலும் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து செகண்ட் இயரில் இருந்தாவது நீங்கள் வந்து தெளிவான கோல் வச்சுக்கிட்டு ஒன்று கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனா வேறு எந்த கோர்ஸ் படித்தா நமக்கு வந்து லைஃப் கரெக்டாக போகும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வருதோ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே ஒரு பயங்கரமான மெச்சூர்டு லெவல் வந்துடும். நீங்கள் வந்து டாப் என்ஐடிஸில் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து டாப் காலேஜஸில் படிக்கிறீங்க. இந்தியாவிலே எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் காலேஜஸ்ல தான் நீங்க போறீங்க. அது வந்து டயர் 2 டயர் 3 நம்ம பிரிச்சாலும் அட்லாஸ்ட் என்ஐடிக்குன்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ என்ஐடி ஸ்கூலார நீங்க கோர் பிரான்ச்சஸ் போறீங்கன்னா ஹெவி ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியா இருங்க. இல்லை சார் ஓரளவு எனக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸில் டாப் பிரான்ச் கிடைக்குது. அவங்களோட ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டாப் பிரான்ச் எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஆடட் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுள், அமேசான் அந்த மாதிரியான லெவல் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறப்ப அவங்க வந்து மோஸ்ட்லி
அந்த பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கரியர் ஷிஃப்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மி. ஸோ அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. இல்லை சார் நான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நான் அதில் மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் நீங்கள் என்ஐடிஸுமே கோர் பிரான்ச் எடுக்கலாம். ஆனால் டயர் 3 எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 4-5 தடவை யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுறக்கூடாது, சே நம்ம வந்துட்டு அப்போவே ப்ரைவேட்டில் போயிருக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து எக்காரணத்தை கொண்டு வரவே கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பர்சன்டேஜ் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, 99% உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, டாப் என்ஐடிஸ் கிடைக்கும். திருச்சி, சுரத்கல், வராங்கல், இது மாதிரி கேலிக்கட், இந்த மாதிரி டயர் 1 என்ஐடிஸ் எல்லாமே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு ஒரு ஜோசா கைட் ரெடி பண்ணிருக்கேன், ஒரு 40 pages மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 rupeesக்கு நான் லான்ச் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன், இப்போ மோர் தென் ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலேயே நான் வந்துட்டு அதை கொடுத்துட்டேன் 100 rupeesக்கு. இப்போ அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 149 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங்கை பற்றி கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிரும். நீங்கள் அதை பார்த்தே நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களே வந்துட்டு எப்படி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் செக் பண்ணணும் அப்படின்ட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாச்சும் ஜோசா கவுன்சிலிங் முன்னாடி அந்த கைடு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க என்னோட ஜிபே நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு 149 rupees பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அதே நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு டிரைவ் லிங்க் அனுப்புவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கூடவே உங்களோட பர்சனல் மெயில் ஐடி அதுவுமே சென்ட் பண்ணுங்கள். அதுக்கு தான் நான் வந்துட்டு ஆக்சஸ் அப்டேட் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஜோசா கவுன்சிலிங்னா என்ன, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்பராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களுக்குலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களாம் வந்துட்டு டாப் லெவலில் வந்துடுவீங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து சிஎஸ்சியை சூஸ் பண்ணுங்கள். திருச்சி எல்லா இடமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். திருச்சி சிஎஸ்சி கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்கும், ஆனால் மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் நீங்கள் ஹோம் ஸ்டேட் கோட்டாங்கனால தாராளமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பிரான்ச் ஆப்டிமைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜை விட பிரான்ச்சை நீங்கள் சூஸ் பண்ணி போங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு அதிகமான பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 97 and 99 குட் என்ஐடிஸ். டாப் பிரான்ச்சஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் சிசாப் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கன்னா அப்போ கிடைக்கலாம். சிசாப்பில் மேபி ஏதாவது வேகன்சி வருது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 6 ரவுண்டுங்கிறப்ப நடுவில் பார்த்தீங்கன்னா நீட் ரிசல்ட் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் ரிசல்ட் வந்தோடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வித்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எய்ம் வந்துட்டு ஏதோ ஒரு என்ஐடியில் சேரணும் சார், ஏதோ ஒரு IIITயில் சேரணும், ஏதோ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஐடியா நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதில் வந்து நீங்கள் டவுட்டே வைக்க வேண்டாம். நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்குள்ள சேர்ந்தாலுமே நீங்கள் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எல்லாருமே ரீஃபண்ட் கொடுத்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். மேபி வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கலாமே தவிர மற்றபடி அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்காகலாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் பேரலாக ஜோசா கவுன்சிலிங் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜ் கிடச்சிருச்சு, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆஃப் பிரான்ச் ப்ளஸ் காலேஜ் யூஸ் IIIT ஸ்மார்ட்லி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதேமாதிரி என்னோட கைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல GFTs இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் நான் லிஸ்ட் பண்ணிருப்பேன், நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 95 to 97% மிட் என்ஐடிஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் பிரான்ச் வந்து நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து டாப் காலேஜஸில் போகிறீங்க, டயர் 1 என்ஐடிஸ் டாப் என்ஐடிஸில் போகிறீங்கன்னா கோர் பிரான்ச் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கும். இல்லை சார் நான் வந்துட்டு நார்மல் என்ஐடிஸ் ஒரு மிட் லெவல் என்ஐடிஸ் டயர் 2 என்ஐடிஸ் வரைக்கும்னா உங்களுக்கு வந்துட்டு டாப் பிரான்ச் கிடைக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிஎஸ்சி டவுட்டு தான், ECE EEE அந்த மாதிரியான டாப் பிரான்ச்சஸ்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்களுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 90 to 95%. ஸோ 90 to 95%க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு பார்டர் மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் கேட் ஆன் த வால் மாதிரி தான். உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இந்த வருஷம் கேம் எப்படி நடக்குதுன்னே தெரியாது. ஜோசா கவுன்சிலிங் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லிங் மாதிரியே தான் இருக்கும். நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு சூழல்லையே தான் வச்சுருப்பாங்க. ஸோ 90 to 95% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், எந்த காலேஜ் சேரலாம், இதை நம்பி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்சன்டேஜ் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல காலேஜ் உங்களுக்கு வேற எங்கேயோ கிடைக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கூட ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. ஜோசா கவுன்சிலிங்கை முழுசாக நம்ப வேண்டாம். ஓகே, சிசா கவுன்சிலிங்கில் கிடைக்கும். குறிப்பாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குது அந்த சூப்பர் நியூமரரினால மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் பாய்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
அப்புறம் காமன் மிஸ்டேக்ஸ் ஆஃப்டர் ரிசல்ட் வெயிட்டிங் வித்தவுட் பிளானிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அது மிகப்பெரிய தவறு. பிளைண்ட்லி டார்கெட்டிங் ஐஐடி ஒன்லி, இக்னோரிங் ட்ரிபிள் ஜிஎஃப்டிஸ், நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஜோசா ரவுண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு டூ ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங்ட்டு. அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ஜோசா சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணுங்கிற ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா ப்ராசஸ் ஓவர்வியூ, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இதெல்லாமே என்னோட கைடில் தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 149 ஒரு வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான், உங்களோட லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மூலமாக உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகலாம். அதனால் கைட் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ராங் ஆர்டர் ப்ரிஃபரன்சஸ், நோ கேட்டகரி ஸ்ட்ராட்டஜி, நோ பேக்கப் பிரான்ச்சஸ், இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நோ ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங், ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரீம் காலேஜஸ் கிடைக்கலையோ வச்சிருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பில். அதை போய் மட்டும் லாஸ்ட்டில் வச்சிடாதீங்க, அது மிகப்பெரிய தவறில் போய் முடிஞ்சிடும். ரியலிஸ்டிக், சேஃப் ஆர்டர், இந்த ஆர்டரில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் சேஃப் ஆர்டரை நடுவில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய மிஸ்டேக் நீங்கள் பண்ணது. போன வருஷம் நிறைய பேரண்ட்ஸ் அவங்களா பண்ணுறப்ப பண்ணாங்க, அது வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தயவு செஞ்சு அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா சேஃப் ஆர்டர் வச்சிங்கன்னா சேஃப் ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு டாப் பிரான்ச்சே உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிடும். உங்களோட காலேஜை உங்களோட சீட்டே எடுத்து இன்னொருத்தவங்க நீங்கள் கொடுக்குற மாதிரி, இந்தாங்கப்பா நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு சமம் நீங்கள் வந்து தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு எப்படி ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டில் போயிட்டு நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இ சர்வீசஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணால் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க், இதை கிளிக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வரிசையாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே ரவுண்ட் 6 கொடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் டைப் நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஐஐடி நேம் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல மெட்ராஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் அகடமிக் ப்ரோக்ராம் இப்போ நான் ஆல்னு கொடுக்குறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச அகடமிக் ப்ரோக்ராம் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி நீங்களுமே எஸ்சினா எஸ்சி கேட்டகரி, ஓபிசினா ஓபிசி, ஜென்ரல்னா ஜென்ரல் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரிசையாக உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் மட்டும் செக் பண்ணுங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஜோசாவில் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்கள், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ் ஃபார் ஓப்பன் சீட்ஸ் ரெப்ரசன்ட் சிஆர்ஆர். Opening and closing rank for EWS, OBC, NCL, STS seats represent respective category rank. So உங்களோட category rank ஜோசால my dear students. CSAB வந்துட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு கேட்டகரி ரேங்க் கிடையாது, உங்களோட சிஆர்எல் ரேங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாச்சும் ஜென்ரல் ரேங்க் தான் அவங்க பார்ப்பாங்க. இதுங்க நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அதனால தான் நான் முக்கியமாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு சிசாப் வந்துடும். ஸோ ஸ்பெஷல் ரவுண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் தான் 3 ரவுண்ட் கொண்டு வந்தாங்க, அதுக்கு முன்னாடிலாம் 2 ரவுண்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ திருச்சி கொடுப்போம். ஸோ திருச்சிராப்பள்ளி, ஸோ அகாடமிக் ப்ரோக்ராம் ஆல் கூட கொடுத்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சப்மிட். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஃபார் நியூ ஃப்ரெஷ் அலர்ட், அதாச்சும் இந்த தடவை தாசா எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயம் சொல்லிட்டுருக்காங்க. நோட், ஆல் ரேங்க்ஸ் ஆர் ஆல் இந்தியா சிஆர்எல் ரேங்க். சிஆர்எல் ரேங்க்னா காமன் ரேங்கிங் லிஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் விட்டுருங்க. ஓபிசி கேட்டகரியை பார்த்தோன்னு என்ன தோணும், சார் 50,000 தான் சார் முடிஞ்சிருக்கு, ஃபீமேல் ஒன்லி கேட்டகரி, ஹோம் ஸ்டேட் சார், போன வருஷம் கெமிக்கல் இன்ஜினியரிங் சார், ஏன்னா எனக்கு வந்து 40,000 தான் சார் இருக்குது, அப்போ எனக்கு கிடைச்சிடும்ல சார் அப்படின்ட்டு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. உங்களோட கேட்டகரி ரேங்க் 40,000னா உங்களோட சிஆர்எல் ரேங்க் 1 lakh அதுக்கு மேலேயே கூட இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் தெளிவாக செக் பண்ணுங்கள், சிஆர்எல் ரேங்க் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி குழப்பிருக்கானுங்கன்னே தெரில மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தெளிவாகவே கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதா இவங்களோட வேலையே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள்
செக் பண்ண வேண்டியது உங்களோட சிஆர்எல் ரேங்க். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் மற்ற காலேஜ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன் கம்ப்ளீட் கைடு. இது பார்த்தீங்கன்னா இப்போ 149 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஐடியை நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் எனக்கு வேணும் சார், நீங்களே வந்து எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ஜோசா ப்ளஸ் சிசாப்னா உங்களுக்கு வந்து 3000 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா ஃபுல் கைடன்ஸ்னா உங்களுக்கு வந்து 2000 rupees. இல்லை சார் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க அப்படின்னா 1000 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வேணும்னா எதுனாலுமே கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க, இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், எண்டிங் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.